நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டிருப்பது பந்தல் மீடியா இந்தியா தொலைக்காட்சி. நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டிருப்பது உங்கள் மீடியா இந்தியா தொலைக்காட்சி. நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டிருப்பது உங்கள் மீடியா இந்தியா தொலைக்காட்சி. நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டிருப்பது உங்கள் மீடியா இந்தியா தொலைக்காட்சி. நாளும் ஒரு திருக்குறள். அறத்துப்பால் விருந்தோம்பல். அகனமர்ந்து செய்யால் உறையும் முகனமர்ந்து நல் விருந்தோம்புவான் இல். விளக்கம்: மனமகிழ்ச்சியை முகமலர்ச்சியால் காட்டி விருந்தினரை வரவேற்பவர் வீட்டில் அமர்ந்து செல்வம் எனும் திருமகள் வாழ்வாள். வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். சாலையோர வியாபாரிகள் குழு தேர்தல் திடீர் ரத்து. மறியலில் ஈடுபட்ட வியாபாரிகள் போலீசாருடன் தள்ளுமுள்ளு. குப்பைகள் தேங்கினால் ஒப்பந்தம் ரத்து செய்யப்படும். தனியார் குப்பை அள்ளும் நிறுவனத்திற்கு முதல்வர் எச்சரிக்கை. வில்லியனூர் கொலை வழக்கில் 7 பேர் கைது. சொத்து பிரச்சனையில் தந்தையை கொன்ற சித்தப்பாவை பழி தீர்க்க கொன்றதாக வாக்குமூலம். இனி விரிவான செய்திகள். புதுச்சேரியில் சாலை ஓர வியாபாரிகள் சங்க தேர்தல் திடீரென ரத்து செய்யப்பட்டதை கண்டித்து போராட்டத்தில் ஈடுபட்ட தொழிற்சங்கத்தினர் போலீசாருடன் மோதலில் ஈடுபட்டு கைகலப்பில் ஈடுபட்டதால் போராட்ட களமே போர்க்களமாக காட்சியளித்தது. புதுச்சேரி சாலை ஓர வியாபாரிகளின் நிர்வாகிகள் சங்க தேர்தல் கம்பன் கலையரங்கில் இன்று நடைபெறுவதாக அறிவிக்கப்பட்டது. இதற்காக கடந்த 1 மாதமாக வாக்கு சேகரிக்கும் பணியில் ஈடுபட்டு வியாபாரிகள் இன்று காலை ஆர்வமாக வாக்களிக்க வந்தனர். ஆனால் திடீரென நகராட்சி ஆணையர் தேர்தல் ரத்து செய்யப்படுவதாக அறிவித்தார். இதனால் ஆத்திரமடைந்த சாலை ஓர வியாபாரிகள் மற்றும் அவர்களுக்கு ஆதரவான தொழிற்சங்க அமைப்பினர் புதுச்சேரி அண்ணா சிலை அருகே மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதால் கம்பன் கலையரங்கிலிருந்து அண்ணா சாலை சிலை நோக்கி போராட்டக்காரர்கள் கோஷங்களை எழுப்பியவாறு சாலையில் ஓடி வந்து மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்பொழுது போராட்டக்காரர்களை போலீசார் அப்புறப்படுத்த முயலும் பொழுது போலீசாருக்கும் போராட்டக்காரர்களுக்கும் மோதிக்கொண்டு ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொண்டு கைகலப்பில் ஈடுபட்டனர். இதனால் போராட்ட களமே போர்க்களமாக காட்சியளித்தது. தொடர்ந்து சாலை மறியலில் ஈடுபட்டவர்களை போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. மறியல் போராட்டத்தை மீறி பொதுமக்கள் செல்ல முயன்றதால் அவர்களை போராட்டக்காரர்கள் தடுத்தனர். இதனால் கடுமையான தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. இதனை அடுத்து போராட்டக்காரர்களை போலீசார் குண்டுக்கட்டாக தூக்கி கைது செய்தனர். இதுகுறித்து போராட்டக்காரர்கள் கூறும்பொழுது, முதலமைச்சர் தூண்டுதலின் பேரில் இந்த தேர்தல் ரத்து செய்யப்பட்டுள்ளது. இதனை வன்மையாக கண்டிப்பதாகவும் உடனடியாக ரத்து செய்யப்பட்ட தேர்தலை நடத்த வேண்டும் என வலியுறுத்தினார்கள்.
பின்னணி தெரியாமல் 100வது ஆண்டு விழாவிற்கு வாழ்த்து கூறிய முதலமைச்சர் ரங்கசாமி சந்தர்ப்பவாத அரசியல் செய்வதாக முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி விமர்சித்துள்ளார். இதுகுறித்து அவரது இல்லத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், புதுச்சேரியில் குப்பை அள்ளும் நிறுவனம் சரியான முறையில் குப்பைகளை அகற்றவில்லை என்றால் ஒப்பந்தம் ரத்து செய்யப்படும் என்று முதலமைச்சர் சொல்கின்றார். இதை செய்வதற்கு அவருக்கு திராணி உள்ளதா? அப்படியென்றால் குப்பை வாரும் நிறுவனத்திடம் இருந்து பெற்ற லஞ்ச பணத்தை முதலமைச்சர் திரும்ப வழங்க வேண்டும். அவர் கொடுப்பாரா என்று கேள்வி எழுப்பிய நாராயணசாமி, ரங்கசாமி சாதனை முதலமைச்சர் அல்ல, அவர் அறிவிப்பு முதலமைச்சர் என்றும் விமர்சனம் செய்தார். மேடையில் பேசிவிட்டு சென்று விடுவார், ஆனால் ஒன்றும் நடக்காது. மிரட்டல் விடுத்தால் மட்டும் போதாது, நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று வலியுறுத்திய நாராயணசாமி, புதுச்சேரி மக்கள் வரி பணத்தை சுரண்டி கொள்ளையடிக்கிறார்கள் என்றும் குற்றம் சாட்டினார். சிவாஜி சிலையிலிருந்து இந்திரா காந்தி சிலை வரை மேம்பாலம் கட்டுவதற்கு கடந்த 4 ஆண்டுகளுக்கு முன்னரே 800 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டது. ஆனால் தற்பொழுது ராஜீவ்காந்தி சிலை முதல் இந்திரா காந்தி வரை பாலம் கட்டுவதற்கு அடிக்கல் நாட்ட மத்திய அமைச்சர் நிதின் கட்கரி வருகிறார். அப்படியென்றால் ஏற்கனவே ஒதுக்கப்பட்ட நிதி என்ன ஆனது என்று அவர் கேள்வி எழுப்பினார். RSSஇன் 100வது ஆண்டு விழா முதலமைச்சர் ரங்கசாமியும் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயமும் வாழ்த்து தெரிவித்திருக்கிறார்கள். RSS இயக்கத்தை பற்றி இருவர்களுக்கு என்ன தெரியும் என்று கேள்வி எழுப்பிய நாராயணசாமி, சுதந்திர போராட்ட காலத்தில் மகாத்மா காந்தி, நேரு தலைமையில் போராட்டங்கள் நடந்தபொழுது வெள்ளையர்களுக்கு ஆதரவாக இருந்தவர்கள்தான் RSS இயக்கம். இந்துக்கள் நாடுதான் இந்தியா என சொல்வதை ரங்கசாமி ஏற்றுக்கொள்கிறாரா? நாட்டின் அமைதியை சீர்குலைக்கின்ற இயக்கம்தான் RSS. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் மீது அவர்களுக்கு நம்பிக்கை கிடையாது. எதற்காக வாழ்த்து சொல்கின்றோம் என்று தெரியாமல், RSSஇன் பின்னணி தெரியாமல் வாழ்த்து சொல்லுகின்றனர் என்று கடுமையாக சாடிய அவர், ரங்கசாமியின் சந்தர்ப்பவாத அரசியல் செய்கிறார் என்பது தெளிவாக தெரிகிறது என்றார். புதுச்சேரியில் குப்பை அள்ளும் பணியை சரியாக செய்யவில்லை என்றால் தனியார் நிறுவனத்தின் ஒப்பந்தம் ரத்து செய்யப்படும். தூய்மை திருவிழாவின் நிறைவு நிகழ்ச்சியில் முதலமைச்சர் ரங்கசாமி எச்சரித்துள்ளார். புதுச்சேரி அரசு உள்ளாட்சித்துறை சார்பில் தூய்மையை சேவை 2025 மற்றும் தூய்மை திருவிழாவின் நிறைவு நிகழ்ச்சி பெருந்தலைவர் காமராஜர் மணிமண்டபத்தில் நடைபெற்றது. இதில் துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன், முதலமைச்சர் ரங்கசாமி, சபாநாயகர் செல்வம் ஆகியோர் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு தூய்மை சேவையில் சிறப்பாக பணியாற்றிய நிறுவனங்கள், மாணவர்கள், தன்னார்வலர்கள், துப்புரவு பணியாளர்கள், கல்வி நிறுவனங்கள் ஆகியோருக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன. நிகழ்ச்சியில் பேசிய முதலமைச்சர் ரங்கசாமி, புதுச்சேரியில் தனியார் நிறுவனம் குப்பை அகற்றும் பணியினை மேற்கொண்டு வருகிறது. அந்த நிறுவனம் அகற்றும் குப்பைக்கு எடை கணக்கில் பணம் வழங்கப்பட்டு வருகிறது. எனவே குப்பைகள் அள்ளும் பணியை அந்த நிறுவனம் சரியாக மேற்கொள்ளவில்லை என்றால் ஒப்பந்தம் ரத்து செய்யப்படும் என எச்சரித்தார். மேலும் குப்பை அள்ளும் பணியில் தூய்மை பணியாளர்களுக்கு சரியான முறையில் சம்பளம் வழங்கப்பட வேண்டும், அவர்களுக்கு மருத்துவ பாதுகாப்பு தேவையான உபகரணங்கள் வழங்க வேண்டும் என்று குறிப்பிட்ட அவர், தூய்மை பணியாளர்கள் திடீரென வேலை நிறுத்தம் செய்கிறார்கள். இதனால் குப்பைகள் அகற்றப்படாமல் புதுச்சேரியில் சுகாதார சீர்கேடு ஏற்படுகிறது. எனவே பணியினை செய்து கொண்டே தங்களது கோரிக்கையையும் நிறைவேற்றி கொள்ள வேண்டும் என முதலமைச்சர் ரங்கசாமி கேட்டுக்கொண்டார். புதுச்சேரி முத்தியால்பேட்டை ராமகிருஷ்ணா நகரில் உள்ள ஸ்ரீ லட்சுமி ஹயக்ரீவர் கோவிலில் குழந்தைகளுக்கு வித்யாரம்பம் நிகழ்ச்சி நடைபெற்றது. கல்விக்கு அதிபதியான ஹயக்ரீவ பெருமாள் 4 வேதங்களையும் பிரம்மாவிற்கு உபதேசம் செய்தார் என்பது ஐதீகம். அதனைத் தொடர்ந்து விஜயதசமி அன்று ஹயக்ரீவ பெருமாள் சரஸ்வதி தேவிக்கு ஆயக்கலைகள் 64னையும் உபதேசம் செய்தார் என்றும் கூறுவர். இதனையடுத்து ஹயக்ரீவ பெருமாள் சரஸ்வதிக்கு உபதேசம் செய்த இந்த நாளில் கல்வி கற்க உள்ள குழந்தைகள் நெல்மணியில் ஹரி நமோஸ்து சித்தம் என்று நெல்மணியில் எழுதி கல்வியை தொடங்கினால் சரஸ்வதி தேவியின் பூரண அருளும் குழந்தைகளுக்கு ஞானமும் பெறுவர். இதனையொட்டி புதுச்சேரி முத்தியால்பேட்டை ராமகிருஷ்ணா நகரில் உள்ள ஸ்ரீ லட்சுமி ஹயக்ரீவர் கோவிலில் குழந்தைகளுக்கு வித்யாரம்பம் நிகழ்ச்சி நடைபெற்றது. அலங்கரிக்கப்பட்ட ஸ்ரீ ஹயக்ரீவ பெருமான் முன்னிலையில் பெற்றோர் தங்களது குழந்தைகளை ஹரி, ஓம் ஆங்கில எழுத்து, தமிழ் எழுத்துக்களை எழுதி கற்றலை தொடங்கி வைத்து பெருமாளை வழிபட்டு சென்றனர். So பிரியா, நீங்க எப்போ பிசினஸ் ஆரம்பிச்சீங்க? என்னோட பீரியட்ஸ் லைஃப் என்ட்ரி கொடுத்தப்போ. ஆனால் அதை பற்றி சொல்ல எனக்கு பயம். ஸ்கூல் பெஞ்சில் உட்கார பயம்.
பஸ்ல லீக்கேஜ் ஆயிடுமோன்னு பயம், ரன்னிங் ரேஸ்ல ஓட பயம். இப்போ அந்த பயமுக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப். அதுக்கு தான் நம்ம பெண்மை சானிட்டரி நாப்கின் இருக்குல்ல. லீக்கேஜ் இல்லை, இரிட்டேஷன் இல்லை, கெமிக்கல் இல்லை, பியூர் காட்டன் கம்ஃபர்ட் மட்டும்தான். பெண்மை சானிட்டரி நாப்கின் கம்ஃபர்டபுள்னா ப்ரீயட்ஸும் கம்ஃபர்டபுள். வில்லியனூர் அருகே முன்விரோதம் காரணமாக சித்தப்பாவை வெட்டி படுகொலை செய்த அண்ணன் மகன்கள் உள்ளிட்ட 7 பேரை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். புதுச்சேரி முத்தையால்பேட்டை டிவி நகரை சேர்ந்த கிருஷ்ணமூர்த்தி மகன் அப்பு என்கிற அன்பழகன் தொண்டமாநத்தம் பகுதியில் வாடகை வீட்டில் தங்கி கூலி வேலை செய்து வந்தார். 2 நாட்களுக்கு முன்பு ராமநாதபுரம் சாலையில் உள்ள பாரில் மது அருந்திவிட்டு வெளியே வந்த இவரை மர்ம கும்பல் சரமாரியாக வெட்டி படுகொலை செய்தது. இதுகுறித்து வில்லியனூர் போலீசார் வழக்கு பதிவு செய்து கொலையாளிகளை தேடி வந்தனர். விசாரணையில் அப்புவின் அண்ணன் மகன்களான பிரவீன், பிரதீஷ் ஆகியோர் தனது நண்பர்களுடன் சேர்ந்து பழிக்கு பழியாக அவரை கொலை செய்தது தெரியவந்தது. இந்த நிலையில் நேற்று காலை வேல்ராம்பட்டை ஏரிக்கரை பகுதியில் பதுங்கியிருந்த பிரவீன், பிரதீஷ், அவரது நண்பர்கள் சோனாம்பாளையம் ஆதவன் மகன் மணி என்கிற மணிகண்டன், பாண்டுரங்கன் மகன் வாசுதேவன், வைஷால் வீதி ஞானவேல் மகன் பழனி, திப்புராயப்பேட்டை செல்வம் மகன் இளைய அன்பரசன், ரெட்டியார்பாளையம் சந்திரசேகர் மகன் ஜீவா ஆகிய 7 பேரை கைது செய்தனர். அவர்களிடம் நடத்திய விசாரணையில் சொத்து பிரச்சனையில் அப்பு தனது பெரியப்பா மகன் பிரபுவை கடந்த 2015 படுகொலை செய்தார். இந்த நிலையில் கடந்த சில நாட்களுக்கு முன்பு டிவி நகருக்கு சென்ற அப்பு சொத்து பிரச்சனை குறித்து பிரபுவின் மகன்களான பிரவீன், பிரதீஷ் ஆகியோரிடம் தகராறு செய்துள்ளார். ஏற்கனவே தந்தையை கொலை செய்த அப்பு மீது கோபத்தில் இருந்த பிரவீன், பிரதீஷ் இருவரும் அப்புவை பழிக்கு பழியாக கொலை செய்ய முடிவு செய்து நண்பர்களுடன் சேர்ந்து கொலை செய்தது தெரியவந்தது. அதையடுத்து 7 பேரையும் போலீசார் கைது செய்து கோர்ட்டில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். விழுப்புரம் திருவெண்ணை நல்லூர் காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட அரசூர் கூட்டு சாலையில் புதியதாக புறக்காவல் நிலையத்தை இன்று மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் திறந்து வைத்தார். திருவெண்ணை நல்லூர் காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் அரசூர் கூட்டுச்சாலையில் புதியதாக அரசூர் புறக்காவல் நிலையம் இன்று மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சரவணன் திறந்து வைத்து மரக்கன்றுகள் நட்டு வைத்தும் பொது நாட்குறிப்பு துவங்கி வைத்தார். உடன் விழுப்புரம் உட்கோட்ட துணை காவல் கண்காணிப்பாளர் ரவீந்திரகுமார் குப்தா, திருவெண்ணை நல்லூர் காவல் நிலைய ஆய்வாளர் அழகிரி, உதவி ஆய்வாளர் பாலசிங்கம் ஆகியோர் இருந்தனர். அரசூர் புறக்காவல் நிலையத்தில் 24 மணி நேரமும் சுழற்சி முறையில் காவலர்கள் பணியில் அமர்த்தப்பட்டுள்ளனர். புதுச்சேரி தேங்காய்திட்டு பகுதியில் எழுந்தருளி உள்ள வடபத்ரகாளியம்மன் ஆலயத்தில் நவராத்திரியை ஒற்றி நடைபெற்ற ஊஞ்சல் உற்சவத்தில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரி மாநிலம் தேங்காய்திட்டு பகுதியில் எழுந்தருளி உள்ள வடபத்ரகாளியம்மன் ஆலயத்தில் நவராத்திரி திருவிழா வெகு விமரிசையாக நடைபெற்று வந்தது. இறுதி நாளான நேற்று வடபத்ரகாளியம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டு சிறப்பு அலங்காரத்தில் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சியளித்தார். தொடர்ந்து கோவிலில் வைக்கப்பட்டிருந்த கொலு பொம்மைகள் வைக்கப்பட்டு நவராத்திரி பூஜைகள் செய்யப்பட்டது. பின்னர் வடபத்ரகாளியம்மன் ஊஞ்சல் உற்சவம் நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனை தரிசனம் செய்தனர். அனைத்து ஏற்பாடுகளையும் கோவில் நிர்வாகிகள் மற்றும் ஊர் பொதுமக்கள் சிறப்பாக செய்திருந்தனர். தொகுதியில் வாக்கு சேகரிப்பை தொடங்கினார் சட்டமன்ற உறுப்பினர் GNS ராஜசேகரன். திருநள்ளாறு தொகுதியில் வீடு வீடாக சென்று மக்களின் குறைகளை கேட்டு அறிந்தார் சட்டமன்ற உறுப்பினர் GNS ராஜசேகரன்.
வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலை ஒட்டி பல்வேறு அரசியல் கட்சிகளும் தேர்தல் பரப்புரையில் ஈடுபட்டு வருகின்றன. இதன் ஒரு பகுதியாக காரைக்கால் மாவட்டம் திருநள்ளாறு தொகுதியில் சட்டமன்ற உறுப்பினர் GNS ராஜசேகரன் தொகுதியில் உள்ள அனைத்து பகுதிகளுக்கும் வீடு வீடாக சென்று மக்களின் குறைகளை கேட்டு அறிந்து வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். மேலும் திருநள்ளாறு பகுதியில் உள்ள சக்தி விநாயகர் ஆலயத்தில் சிறப்பு பிரார்த்தனை செய்து தனது பிரச்சார பயணத்தை தொடங்கினார். திருநள்ளாறு தொகுதிக்கு உட்பட்ட கீழசுப்புராயபுரம், அக்கரை, கோவில் 10 பகுதியில் உள்ள வீடுகளுக்கு சென்று மக்களை சந்தித்து அவர்களது கோரிக்கைகள் மற்றும் குறைகளை கேட்டு அறிந்து வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்பகுதி மக்கள் அவருக்கு உற்சாக வரவேற்பு அளித்ததோடு அப்பகுதியின் நிறை குறைகளை அவரிடம் தெரிவித்தனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய சட்டமன்ற உறுப்பினர் GNS ராஜசேகரன், கடந்த சட்டமன்ற தேர்தலில் வெற்றி வாய்ப்பை இழந்த போதிலும் தொடர்ந்து தொகுதியில் இருந்து மக்களுக்கு தேவையான அனைத்து பணிகளையும் செய்து வருவதாகவும், தற்பொழுது தொகுதியில் உள்ள அனைத்து பகுதிகளுக்கும் வீடு வீடாக சென்று அவர்களின் குறைகளை கேட்டு அதற்கு ஆக்கப்பூர்வமான பணிகளை மேற்கொள்ள உள்ளதாகவும் தெரிவித்தார். மேலும் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களின் கரங்களை வலுப்படுத்தும் விதமாக வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் தாமரை சின்னத்தை ஆதரிக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார். So பிரியா, நீங்க எப்போ பிசினஸ் ஆரம்பிச்சீங்க? என்னோட ப்ரீயட்ஸ் லைஃப் என்ட்ரி கொடுத்தப்போ. ஆனால் அதை பற்றி சொல்ல எனக்கு பயம். ஸ்கூல் பெஞ்சில் உட்கார பயம், பஸ்ஸில் லீக்கேஜ் ஆகிடுமோன்னு பயம், ரன்னிங் ரேஸில் ஓட பயம். இப்போ அந்த பயமுக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப். அதுக்கு தான் நம்ம பெண்மை சானிட்டரி நாப்கின் இருக்குல்ல. லீக்கேஜ் இல்லை, இரிட்டேஷன் இல்லை, கெமிக்கல் இல்லை, பியூர் காட்டன் கம்ஃபர்ட் மட்டும்தான். பெண்மை சானிட்டரி நாப்கின் கம்ஃபர்டபுள்னா ப்ரீயட்ஸும் கம்ஃபர்டபுள். புதுச்சேரி பாரதியார் பல்கலைக்கூட மாணவர்களால் கடற்கரையில் வடிவமைக்கப்பட்ட பாரத பிரதமர் நரேந்திர மோடியின் முகம் கொண்ட மணல் சிற்பத்தை துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன், முதலமைச்சர் ரங்கசாமி ஆகியோர் பார்வையிட்டனர். பிரதமர் நரேந்திர மோடியின் 75வது பிறந்தநாளை முன்னிட்டு புதுச்சேரி தலைமைச் செயலகம் எதிரே உள்ள கடற்கரையில் பாரதியார் பல்கலைக்கூட மாணவர்கள் சார்பில் மணல் சிற்பம் செய்யப்பட்டது. அதில் பிரதமர் மோடி, புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன், முதலமைச்சர் ரங்கசாமி ஆகியோரின் முகத்தை வடிவமைத்தனர். மேலும் பெஸ்ட் புதுச்சேரி, வளர்ந்த பாரதம் 2047 என்ற வாசகங்களும் அச்சிற்பத்தில் இடம்பெற்றிருந்தன. இதனை புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன், முதலமைச்சர் ரங்கசாமி, பாஜக மாநில தலைவர் ராமலிங்கம் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் பார்வையிட்டு மணல் சிற்பம் வரைந்த மாணவர்களை பாராட்டினர். பாராளுமன்ற உறுப்பினர் மேம்பாட்டு நிதியிலிருந்து சுமார் 25 லட்சம் ரூபாய் செலவில் பெத்துச்செட்டிப்பேட்டை அரசு பள்ளிக்கு கட்டி கொடுக்கப்பட்டுள்ள கழிப்பறையை MP செல்வகணபதி, MLA வைத்தியநாதன் ஆகியோர் திறந்து வைத்தனர். புதுச்சேரி லாஸ்பேட்டை தொகுதி பெத்துச்செட்டிப்பேட்டை அரசு ஆரம்ப பள்ளியில் புதிய கழிப்பறை கட்டிடத்தை பாராளுமன்ற மாநிலங்களவை உறுப்பினர் செல்வகணபதி தொடங்கி வைத்தார். புதுச்சேரி லாஸ்பேட்டை தொகுதி பெத்துச்செட்டிப்பேட்டை அரசு ஆரம்ப பள்ளியில் சுகாதாரமான கழிப்பறை வேண்டும் என்று பள்ளி நிர்வாகம் மற்றும் புதுச்சேரி மாநிலங்களவை உறுப்பினர் செல்வ கணபதியிடம் கோரிக்கை வைத்தனர். அதனை ஏற்று தனது தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து 25 லட்சம் ரூபாய் வழங்கி புதிய கழிப்பறை கட்டிடம் கட்டி முடிக்கப்பட்டது. இதற்கான திறப்பு விழா இன்று நடைபெற்றது. விழாவில் மாநிலங்களவை உறுப்பினர் செல்வ கணபதி, தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டு கழிப்பறையை திறந்து வைத்து மாணவர்களின் பயன்பாட்டிற்கு அர்ப்பணித்தனர். இந்த விழாவில் லாஸ்பேட்டை தொகுதி பொதுப்பணித்துறை அதிகாரிகள், பள்ளி தலைமை ஆசிரியர்கள், ஆசிரியர்கள், பெருமக்கள், பாரதிய ஜனதா கட்சி நிர்வாகிகள், பொறுப்பாளர்கள் மற்றும் ஊர் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர். புதுச்சேரி மாநிலம் அரியாங்குப்பம் தொகுதிக்கு உட்பட்ட அரியாங்குப்பம் மேற்கு வானவில் நகரில் வடிகால் கால்வாயில் RCC வடிகால் கட்டுமான பணிக்காக பொதுப்பணித்துறை நீர்ப்பாசன கோட்டம் சார்பில் ரூபாய் 1,23 லட்சம் திட்டம் மதிப்பீடு செய்து அப்பணியை தொடங்குவதற்காக பூமி பூஜை விழா நடைபெற்றது. சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி தலைமையில் சிறப்பு அழைப்பாளராக பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் கலந்து கொண்டு பூமி பூஜை செய்து பணியை தொடங்கி வைத்தார். மேலும் இந்த நிகழ்ச்சியில் தலைமை பொறியாளர் வீரசெல்வம், மேற்பார்வை பொறியாளர் சுந்தரமூர்த்தி, பொதுப்பணித்துறை நீர்ப்பாசன கோட்ட செயற்பொறியாளர் ராதாகிருஷ்ணன், உதவி பொறியாளர் மதிவாணன், இளநிலை பொறியாளர் பிருத்திவிராஜ் மற்றும் அப்பகுதி NR காங்கிரஸ் நிர்வாகிகள், பிரமுகர்கள், கூட்டணி கட்சியினர் மற்றும் ஊர் பொதுமக்கள் கலந்து கொண்டனர்.
கோட்டக்குப்பத்தில் ஜமாத்துல் உலாமா சபை சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம். விழுப்புரம் மாவட்டம் கோட்டக்குப்பம் சுற்றுவட்டார ஜமாஅத்துல் உலாமா சபை சார்பில் பாலஸ்தீன் மீது இஸ்ரேல் நடத்தும் போரை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டம் இன்று நடந்தது. கோட்டக்குப்பம் நகராட்சி அலுவலகம் எதிரில் நடந்த ஆர்ப்பாட்டத்திற்கு கோட்டக்குப்பம் வட்டார ஜமாத்துல் உலாமா சபை தலைவர் சித்திக் பாஷா தலைமை தாங்கினார். இதில் விழுப்புரம் மாவட்ட ஜமாத்துல் உலாமா சபை துணை செயலாளர் கலீருல் ராஜ்மான், கோட்டக்குப்பம் பொருளாளர் ஆரிப் அலி ஆகியோர் கண்டன உரையாற்றினர். இந்த ஆர்ப்பாட்டத்தில் பாலஸ்தீன் நாட்டின் மீது இஸ்ரேல் தொடுத்து வரும் இன அழிப்பு நடவடிக்கையை தடுத்து நிறுத்த வேண்டும், பாலஸ்தீனை தனி நாடாக அறிவிக்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகள் வலியுறுத்தப்பட்டது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் அனைத்து பள்ளிவாசல் மூத்தவல்லிகள், நிர்வாகிகள், அனைத்து கட்சி மற்றும் இயக்க நிர்வாகிகள், வியாபாரிகள், வணிகர்கள், வர்த்தக சங்க நிர்வாகிகள், ஆட்டோ மற்றும் மினி லோடு சங்க நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். So பிரியா, நீங்க எப்போ பிசினஸ் ஆரம்பிச்சீங்க? என்னோட ப்ரீயட்ஸ் லைஃப் என்ட்ரி கொடுத்தப்போ. ஆனால் அதை பற்றி சொல்ல எனக்கு பயம். ஸ்கூல் பெஞ்சில் உட்கார பயம், பஸ்ஸில் லீக்கேஜ் ஆகிடுமோன்னு பயம், ரன்னிங் ரேஸில் ஓட பயம். இப்போ அந்த பயமுக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப். அதுக்கு தான் நம்ம பெண்மை சானிட்டரி நாப்கின் இருக்குல்ல. லீக்கேஜ் இல்லை, இரிட்டேஷன் இல்லை, கெமிக்கல் இல்லை, பியூர் காட்டன் கம்ஃபர்ட் மட்டும்தான். பெண்மை சானிட்டரி நாப்கின் கம்ஃபர்டபுள்னா ப்ரீயட்ஸும் கம்ஃபர்டபுள். அரியாங்குப்பம் கால்வாய் தூர்வாரும் பணியினை எம்எல்ஏ தொடங்கி வைத்தார். புதுச்சேரி மாநிலம் அரியாங்குப்பம் தொகுதிக்கு உட்பட்ட பாரதி நகர் நெய்தல் தெருவில் இருந்து சுடுகாடு வரை செம்மாங்குட்டை கால்வாயில் தூர்வாரும் பணிக்காக பொதுப்பணித்துறை நீர்ப்பாசன கோட்டம் சார்பில் ரூபாய் 3,51,000 திட்ட மதிப்பீடு செய்து அப்பணியை தொடங்குவதற்கான பூமி பூஜை நடைபெற்றது. இதில் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி கலந்து கொண்டு பணியினை தொடங்கி வைத்தார். மேலும் இந்நிகழ்ச்சியில் உதவி பொறியாளர் மதிவாணன், இளநிலை பொறியாளர் பிருத்திவிராஜ் மற்றும் அப்பகுதி என்ஆர் காங்கிரஸ் நிர்வாகிகள், பொறுப்பாளர்கள் மற்றும் கூட்டணி கட்சியினர், பொதுமக்கள் கலந்து கொண்டனர். மகாத்மா காந்தியின் 157வது பிறந்தநாள் மற்றும் பெருந்தலைவர் காமராஜரின் 50வது நினைவு தினத்தை முன்னிட்டு புதுச்சேரி குயவர்பாளையம் லெனின் வீதியில் அமைந்துள்ள பெருந்தலைவர் காமராஜர் திருவுருவ சிலைக்கு ஸ்ரீ பாலமுருகன் டிரான்ஸ்போர்ட் உரிமையாளர் வீரப்பன் தலைமையில் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. மேலும் மகாத்மா காந்தியின் திருவுருவ படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் ஞானசேகரன், இளங்கோவன், ராமு ஐயனார், ஆறுமுகம், லக்ஷ்மணன், மூர்த்தி, ராமதாஸ், பழனி, சுகுமாரன், பொன்னுசாமி, நாகரத்தினம், வெங்கடேசன், நித்யா, செல்வராஜ், நரசிம்மலு, முனுசாமி, சிவராஜ், சோமு எலக்ட்ரீஷியன், மணி, வசந்தராஜா, மூர்த்தி, மணிகண்டன், பாலு மற்றும் காமராஜர் தொண்டர்கள் பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் சார்பில் கட்சி அலுவலகத்தில் ஆயுத பூஜை விழா கொண்டாடப்பட்டது. இதனையொட்டி 200க்கும் மேற்பட்ட பொதுமக்களுக்கு கட்சியின் மாநில இணை செயலாளர் லாவண்யா பரிசு பொருட்களை வழங்கினார். அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் சார்பில் ஆயுத பூஜை விழா கட்சி அலுவலகத்தில் கொண்டாடப்பட்டது. அம்மா மக்கள் முன்னேற்ற கழக மேற்கு மாநில இணை செயலாளர் லாவண்யா தலைமையில் நடைபெற்ற ஆயுத பூஜை நிகழ்ச்சியில் சுவாமிக்கு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு வழிபாடு நடத்தப்பட்டது. தொடர்ந்து 200க்கும் மேற்பட்ட ஏழை எளிய மக்களுக்கு பிரசாதமும் பரிசு பொருட்களும் வழங்கப்பட்டது. கட்சி நிர்வாகிகள் அனைவருக்கும் பரிசு தொகுப்புகள் வழங்கி கௌரவிக்கப்பட்டது. மேலும் விழாவிற்கு வந்திருந்த நிர்வாகிகள் மேற்கு மாநில இணை செயலாளர் லாவண்யா அவர்களுக்கு சால்வைகள் அணிவித்து பூங்கொத்துகள் கொடுத்தும் வாழ்த்துக்களையும் பாராட்டுதல்களையும் தெரிவித்தனர். இந்நிகழ்ச்சியில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழக விழுப்புரம் மாவட்ட செயலாளர் கோவிந்தராஜ், புதுச்சேரி அமமுக அமைப்பு செயலாளர் யூசி ஆறுமுகம், கிழக்கு மாநில செயலாளர் முருகன், தொகுதி செயலாளர்கள் கலியமூர்த்தி, ராமச்சந்திரன், ஸ்டெல்லா, நிர்வாகிகள் கோட்டீஸ்வரன், அம்மா பிரகாஷ், தனவேல், லூர்துசாமி, பிச்சை வீரன்பேட் ஐயப்பன், முருகன், வேலு, செல்வமணி, செல்லம்மாள், அன்பழகன், குமார், சசிகுமார், மூலக்குளம் திருமுருகன், பிரசாந்த், ராஜி, தக்கக்குட்டை அருள், சரளா, அமலா, சாந்தி, உமா, மேரி, உழவர்கரை ராஜி, ஜின்னா, ஜீவி, பரத், செந்தில், செல்வம், கண்ணன், ராணி, ஜான்சி ராணி மற்றும் கில்பர்ட், செல்வம் உள்ளிட்ட அமமுக முக்கிய நிர்வாகிகள், பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். சாலையோர வியாபாரிகள் குழு தேர்தல் திடீர் ரத்து. மறியலில் ஈடுபட்ட வியாபாரிகள் போலீசாருடன் தள்ளுமுள்ளு.
குப்பைகள் தேங்கினால் ஒப்பந்தம் ரத்து செய்யப்படும். தனியார் குப்பை அள்ளும் நிறுவனத்திற்கு முதல்வர் எச்சரிக்கை. வில்லியனூர் கொலை வழக்கில் 7 பேர் கைது. சொத்து பிரச்சனையில் தந்தையை கொன்ற சித்தப்பாவை பழி தீர்க்க கொன்றதாக வாக்குமூலம். இத்துடன் இன்றைய செய்திகள் நிறைவடைந்தன. நன்றி, வணக்கம்.